இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த காலை நேரம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத நேரமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவியானவருடைய மகிமையின் பிரசன்னம் இங்க இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம் சீனாய் மேல மலையில இறங்கின கர்த்தர் அவருடைய பிரசன்னம், சாலமோன் தேவாலயத்தில் இறங்கின அதே பிரசன்னம் காலவழியிலே நம்மத்திலும் இறங்கி அவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா. இந்த காலவழியில கூட சிறிது நேரம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஸ்தோத்திரம். இந்த காலவழியில நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதி தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில குறித்து நாம் பார்க்கும்போது முழுதுமாக அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனா இந்த காலவழியில உங்களோடு கூட நான் இந்த அன்பை குறித்ததான ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் ஆவினாலே ஏவப்பட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதாவது முதலாவது நம்ம வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இப்பொழுதும் விசுவாசம். விசுவாசம் இதுக்கு நல்ல ஒரு வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நம் கண்ணால பார்க்கிற நல்ல விசுவாசம், காணப்படாதவைகளை விசுவாசிக்கிற நம்புறோம் பாருங்க, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்று சொன்னால் முழுக்க முழுக்க தேவனே மேல் சார்ந்திருப்பது. ஹல்லேலூயா. Reliance or trust in the Lord. கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது, கர்த்தரையே நம்பிக்கை வைத்திருப்பது. அதாவது மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்ல. கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நல்ல. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எரேமியாவின் புத்தகத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்தார், என்னை ரட்சிக்கும்படியாய் இந்த உலகத்தில் அவர் பாவமாக மாறினார் என்று சொல்லி அவரை நாம் விசுவாசித்தபடியால் தான் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கல, நம்ம கேட்டோம், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான் ஆபிரகாமை ஒரு விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றியது. ஆமென். இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு நல்ல தெரியும், நான் என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை கொண்டு போய் நான் பலி செலுத்தினாலும் என் கர்த்தர் எனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் அதாவது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறதான தேவன். அவர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அவர் என்னை துக்கப்படுத்தி அவர் சந்தோஷமா இருக்க மாட்டார். கண்டிப்பா எனக்காக ஒரு ஆட்டையோ ஒரு ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆயத்த பண்ணுவார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். ஆதியாகமம் 12 அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நீ உன் வீட்டையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய்யலாம்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அவர் பார்க்கல, எங்க போகும் தெரியல, ஆனாலும் ஆண்டவரை நம்பினார், ஆண்டவர் மேல் விசுவாசத்தை வைத்தார். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம், நம்பிக்கை. நம்பிக்கை சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கு விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும். ஹல்லேலூயா. வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்ல. ஆமென். ஒருவன் தான் பார்க்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? ஒருவன் தான் பார்க்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? அதனால என்ன
அவர் வருகிற வரைக்கும் நாம் பொறுமையாய் காத்திருப்போம். ஹalleluya. சரியான உதாரணம் சொன்னோம்னா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய இரண்டாம் வருகை. ஹalleluya. அந்த வருகைக்காகத்தான் நாம் பொறுமையாய் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் நிச்சயம் வருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஆமென். கணவரோ அப்பாவோ வெளியூருக்கு போயிட்டா நமக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, ஒரு வருஷத்துல வருவாரு, இல்ல 2 வருஷத்துல வருவேன்னு சொல்லி போனா கண்டிப்பா அவர் வருவாரு நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைங்க காத்து நிற்பாங்க. எப்படி அடி வருவாங்க, எப்படி அடி வருவாங்க, அல்லது வெளியே எங்க போயிட்டாருன்னா எப்படி அடி வருவாங்க காத்து. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் நம்முடைய அப்பா வருவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டு. நம்ம பார்க்கல, ஆனா நம்ம நம்புறோம் கர்த்தர் வருவார். மத்திய ஆகாயத்துல இமை பொழுதுல வந்து இமை பொழுதுல நம்ம எல்லாரும் கொண்டு போறார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஹalleluya. சோ நம்ம எப்படி நம்ம தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம், நம்ம விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே விசுவாசம் தான், எல்லாமே நம்பிக்கை தான். கர்த்தர் வருகிறார், ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொன்னா நம்முடைய மாம்சீக கண்களினால் நாம் பார்க்க முடியாது, ஆனா நாம் விசுவாசிக்கிறோம் ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மோடு பேசுகிறார், ஏன்னா அவர் நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறார், ஏன்னா அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிறைத்து கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம நல்ல நம்புறோம் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்து இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம், இவை மூன்றிலும் அன்பே பெரியது. ஆமென். அன்பே பெரியது. விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எல்லாம் சரிதான். இந்த விசுவாசம் செயல்படணும்னாலும் நம்பிக்கை செயல்படணும்னாலும் அன்புதான் முக்கியம். ஆமென். அன்பே நமக்கு இல்லைன்னா நமக்கு விசுவாசமும் வராது, நம்பிக்கையும் வராது. கர்த்தர் மேல் உள்ள அந்த அன்பு, ஐயோ கர்த்தாவே எனக்காக நீ ஜீவனை கொடுத்தீரே, எனக்காக ரத்தத்தை சிந்தினீரே என்கிற அந்த அன்பு, தேவன் மேல் உள்ள அன்பு வரும்போதுதான் நமக்கு விசுவாசம் வரும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, விசுவாசம் நம்பிக்கை மூணு இருக்குதா, ஆனா இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது. ஹalleluya. ஸ்தோத்திரம். அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது உலகத்துல எத்தனையோ விதமான அன்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல வைத்திருக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் இடத்துல இருக்கிற சகோதரர் அன்பு, சகோதரிகள் சகோதரிகளுக்கு ஒரு விதமான அன்பு இருக்கும், என்ன சொன்ன பந்துக்கள் மத்தியில ஒரு அன்பு, சமுதாயத்துல ஒரு அன்பு. ஹalleluya. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு, எத்தனையோ விதமான அன்புகளை பார்க்கிறோம். அதாவது டீச்சர்ஸ்க்கும் பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு அன்பு இல்லைங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற ஒரு அன்பு, எல்லாமே அந்த அன்பினால தான் செயல்பட்டு வருகிறது. ஆமென். அவங்க ஒருவேளை வேலையை செய்தாலும் கூட அந்த அன்பினால தான் ஒவ்வொரு பிள்ளையும் அவங்க கவனிக்கிறாங்க, பார்த்து எடுக்கிறாங்க. உலகத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு அன்புன்னு சொன்னால் எத்தனையோ விதமான அன்பு இருக்கு, ஆனா எல்லா அன்பும் அன்பு அல்ல. எல்லாம் மாயமற்றதான அன்பு, எல்லாமே மாய உள்ளதான அன்பு. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு நேசிப்பாங்க, நாளைக்கு நேசிக்க மாட்டாங்க. காலையில என்னடா காலையில தான் நல்லா பேசினாங்க, அவ்வளவு பாசமா பேசினாங்க, அதுக்குள்ள சாயங்காலத்துக்குள்ள ஏதாச்சும் இருக்கு, என்ன பைத்தியம் முடிச்சிச்சா இருக்கு சொல்றோம் இல்லைங்களா, நினைக்கிறேன் இல்லைங்களா, நல்லா தானே இருந்தாங்க, இது இப்பதானே நல்லா பேசிட்டு போனாங்க, அதுக்குள்ள என்ன வந்துச்சான், வேதாள என்ன ஆயிடுச்சா, முருங்க மரத்துல ஏறிக்கிச்சோம். ஆமென். இதுதான் நிறைய நேரத்துல உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்கே நான் பார்க்கிறதான அன்பு அகாபே அன்பு. ஹalleluya. இந்த அகாபே அன்பு அப்படின்னா அதை யாருக்குரியதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அந்த அன்பு இருக்கு. ஹalleluya. அந்த அன்பு அதாவது அதாவது ப்ரீ எமினன்ஸ் சொன்னா அதாவது யாருக்குமே இல்லாத ஒரு குவாலிட்டி, யாருக்குமே இல்லாத ஒரு அன்பு தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருக்குரியது. ஹalleluya. அவர்கிட்ட மட்டும்தான் அந்த அகாபே அன்பு உள்ளது. ஹalleluya. எல்லாமே மாயமற்ற அன்பு, எல்லாரும் கல்லறை வரைக்கிற அன்பு, எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான், பொருள் இருக்கிற வரைக்கும் தான், நல்லா இருந்தாதான் அன்பு, அதாவது காசு இருந்தாதான் அன்பு, வசதி இருந்தாதான் அன்பு, எல்லாம் இப்படிதான் உலகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனாலே ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாராட்டின அன்போ அது மாயமற்றதான அன்பு. ஹalleluya. அதுதான் அகாபே அன்பு. ஹalleluya. அதற்கு மாற்றமே வர முடியாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு அழகா அந்த அதிகாரத்தை முழுவதுமாக அவர் எழுதுகிறார். ஹalleluya. அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ஆமென். இந்த அன்புக்கு என்ன இருக்கிறதா, அன்புக்கு நீடிய சாந்தம் உள்ளதான அன்பு. இதுதாங்க
இதுதாங்க கிறிஸ்துவுகிட்ட காணப்படுகிற அன்பு. உலகத்துல யார்கிட்டயுமே இல்லாத ஒரு அன்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட மட்டும்தான் உண்டு. அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. நமக்கெல்லாம் சாந்தமே கிடையாது. எவ்வளவு வாட்டிங்க எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? தயவு உள்ளது, சாந்தம், தயவு. அதாவது சாந்தம்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, கொஞ்சம் பொறுப்பு இருக்கிறது. எத்தனை வாட்டி தாங்க விட்டு கொடுக்கறது? எவ்வளவு வாட்டி தான் சொல்றது? நமக்கெல்லாம் சாந்தத்தை இழந்துடுறோம், பொறுமையை இழந்துடுறோம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு நாளைக்கு கூட நம்ம சாந்தம் உள்ளவரா இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவர். அந்த அந்த அகாப்பே அன்பு நமக்கு இருக்குமேனால், அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ள இருக்குமானால் மன்னிச்சு 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 எழுதலாம் 770 தரம் மன்னிக்கணும்னு அது சொன்னது காரணம் தான். அந்த அன்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவ பிள்ளைகளாக நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு அந்த நீடிய சாந்தம். சாந்தம் வேற, நீடிய சாந்தம். அல்லேலூயா. அதாவது எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் நம்ம அப்படியே சாந்தமா பரவாயில்ல, தெரியாத பண்ணிக்கலாம், பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி கூட விட்டு கொடுக்கலாம், இந்த ஒரு வாட்டி கூட மன்னிக்கலாம், இந்த ஒரு வாட்டி கூட விட்டு கொடுக்கலான்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம நீடிய, அதுதான் அகாப்பே அன்பு, நீடிய சாந்தம் உள்ளதான் அன்பு. தயவு உள்ளது. அதாவது சாந்த தயை, அதாவது நம்ம மேல கிருபை காட்டினே இருக்கிறார், தயவு காட்டினே இருக்கிறார், தயவு காட்டினே இருக்கிறாரு. சாந்தமாவும் இருக்காரு. எவ்வளவு தப்பு பண்ணாரு? நம்மள தப்பு பண்ணாருங்களா? தப்பு பண்றோம், நம்மள தப்பு பண்றோம். நம்மள அறியாமலே வேணும் செய்யாட்டி கூட நம்மள அறியாமலே எத்தனையோ காரியங்களை செஞ்சிடறோம். யோசனை வந்துருது, பேச்சுல வந்துருது, கிரியையில வந்துருது. அதாவது ஜபத்துல கூட சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட துக்கமா பேசுறோம், முறுமுறுக்கிறவர்களாகவே மாறியதான் சில நேரத்துல. ஏன் ஆண்டவரே இப்படி கேள்வி கேட்கிறவர்கள? இப்போ அந்த 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 அன்புக்கு என்ன இல்ல, சாந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுது. ஆனாலும் கர்த்தர் நம்ம நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவரா இருக்கிறார். தயவு போட்டு விடு. நம்மளால எத்தனை வாட்டி மன்னிப்போம்? 4 வாட்டி 5 வாட்டி, ரொம்ப 10 வாட்டி 20 வாட்டி மன்னிச்சுவோம். அதுக்கு மேல மன்னிக்கவே முடியாது. 4 போடுவோம். நம்முடைய பிள்ளைகள் ஆனாலும் வேறவங்களா இருந்தாலும் நம்ம அப்படித்தான். பொறுமை இல்லை நம்மளுக்கு. ஆனா கர்த்தருடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னா அது நீடிய சாந்தம் உள்ளதும் தயவு உள்ளதும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு உள்ளதான் அவருடைய அன்பு. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? அந்த அன்புக்கு பொறாமை இல்ல. அந்த அன்புக்கு பொறாமை இல்ல. நமக்கு இருக்கு. பொறாமப்படக்கூடாதுன்னு எவ்வளவு ட்ரை பண்ணா கூட என்ன பண்றோம்? பொறாம வந்துருது. பார் எப்படி இருக்காங்க, பார் பார் எப்படி வண்டியில வராங்க, பார் எப்படி முடிச்சிருக்காங்க, பார் எவ்வளவு நகை போட்டிருக்காங்க, பார் எப்படி. பொறாமை. ஒருத்தர் நல்லது பண்ணிட கூடாது, ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது, உடனே நமக்கு வெளியே சொல்லனாலும் மனசுலயாவது வந்துருது பொறாமை. நான் கர்த்தருடைய அன்புக்கு பொறாமையே இல்லை. அந்த அகாப்பே அன்புக்கு பொறாமையே இல்லை. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புக்கு பொறாமை இல்ல. அன்பு தன்னை புகழாது. பாத்தீங்களா? அன்பு என்ன செய்யாது? புகழாது. தன்னை பத்தி பெருமையா பேசிக்காது. நிறைய நேரத்துல ஆண்டவர் பத்தி மெச்சிக்கொள்கிற வார்த்தை ஆண்டவர் போய் மறையிறாரு. அந்த இடத்துல இருக்கிறதே இல்லை. வாசிக்கிற இல்லைங்களா சுவிசேஷங்களில் எல்லாம் அவர் இருக்கிறதே அவருக்கு புகழ்ச்சியை பிடிக்காது. ஆமென். புகழ்ச்சியை அதாவது நீ நல்ல போதகர் என்று சொல்றாரு. அங்க கூட சொல்றாரு நல்ல போதகர். எப்படி சொல்ற? நீ யார ஆண்டவருக்கு எதுவுமே நல்லவங்க புகழ்ச்சியை பிடிக்காது. அப்ப அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்குமே ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? புகழ்ச்சியை விரும்பவே மாட்டோம். அன்பு தன்னை புகழாது. அது பாருங்க, அன்பு புகழாது கூட இல்ல, தன்னை புகழாது. இன்னைக்கு நிறைய கட்டட பிள்ளைகள் தன்னையே மெச்சிக் கொள்கிறது. நான் இப்படி, நான் அப்படி, நான் இப்படி, நான் இதை செய்த, அதை செய்த, இதை செய்த. நான் அது அவளை பத்தி சொல்றதே பெருசா போயிடுது. நான் சொல்றது யாரு? நான் பிசாசு. ஆமென். அவன் தான் சொல்வான், நான் தான் செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன். எரேமியால எசேக்கியேல்ல கூட வாசிக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை சொல்லும்போது, நான் யார் தெரியுமா? நான் வானத்துல இருந்து இறங்கினவன், நான் ரத்தின உடையவன், நான் இப்படி வாசிக்கிறவன், எல்லாம் தன்னை பத்தி பெருமையா பேசினே இருக்கான். அது பிசாசுடைய சுபாவம். அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்குமே ஆனால்
நாம் புகழாது. தன்னை பற்றி அந்த பெருமையா பேசிக் கொள்ளவே பேசாதே. ஹalleluya. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? புகழாது இருமாப்பாயிரு. இருமாப்பு யாருன்னா எதனா சொன்னா அதுக்கு கீழ்ப்படிறதே கிடையாது. என்ன நான் என்ன கீழ்ப்படியணுமா? நான் என்ன சொன்ன உடனே கேட்டுக்கணுமா? நான் என்ன கம்மியா? நான் என்ன அப்படியா? நான் என்ன இப்படியா? நான் என்ன செய்யணும்? உடனே இருமாப்பு. உடனே நான் செய்ய மாட்டேன். அவங்க வரத வணங்கி வரட்டும், நான் ஏன் வணங்கி போனோம்? அவங்க பிரைஸ் லார்ட் சொல்லிட்டோம், நான் ஏன் பிரைஸ் லார்ட் சொல்லணும்? அவங்க என்ன வரட்டும், நான் வயசுல இதெல்லாம் எப்ப பாரு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் டெய்லி வந்துருக்குது. டெய்லி இப்படிதான் ஓடி இருக்குது நம்ம வாழ்க்கை. இந்த அகாப்பே அன்புக்கு அப்படி இருக்காது. இந்த அன்புக்கு இருமாப்பே இருக்காது. ஹalleluya. இந்த அன்பு என்ன செய்யாதே? அயோக்கியமானதை செய்யாதே. அயோக்கியமானதை செய்யாதே. நான் எங்க பாசமா செய்யறேன்? நான் எவ்வளவு யோக்கியமா வாழ்ந்துக்கிறேன் தெரியுமா? ஆமாங்க, நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். ஆனா சில நேரத்துல நம்மளே அறியாமே அயோக்கியமானதை யோசித்து விடுகிறோம், அயோக்கியமானதை சிந்திச்சு விடுகிறோம். நம்மளுக்கு தெரியல, நம்மள அறியாமலே. ஏன்னா பாவம் என்ன செய்யறான்? வாசற்படியில அவன் காத்துன்னு இருக்கான். எப்ப உள்ள வந்து இவங்களை மடக்கி இவங்களை ஒண்ணு இல்லாத நாசப்படி போட்டுன்னு நம்ம காத்து இருக்கிறான். அதுக்கு நமக்கு சில நேரத்துல இடம் விட்டு கொடுத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது. ஆமென். தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, கோபம் அடையாது. அப்படியே நான் கோபமே படக்கூடாதா? கோபம் படணும். எங்க படணுமோ அங்க படணும். படக்கூடாத இடத்துல படவே கூடாது. கோபம் படவே கூடாது. நான் பொறுமையா இருக்கணும், நீதி சாந்தம் உள்ளவங்களா இருக்கணும். இயேசுவானவர் கூட நிறைய இடத்துல கோபப்பட்டார். பட்டாரா இல்லையா? ஆமென். ஆலயத்துல போனாரு, ஆலயத்தை அதாவது கல்லர் குகையை ஆக்கிட்டீங்கன்னு ஜாட்டி எடுத்தாரு, வாங்கு வாங்குன்னு வாங்கினார். ஆமென். எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுல அதை கேட்கும் போது. நான் கூட பாசமா அப்படித்தான் பாசமா விடுறதே இல்ல பாசமா அப்படின்னு நினைக்கிறோமா? வேணாங்க. அது எங்க கோபப்படணுமோ அங்க பண்ணினா ஆகணும். உடனே கோபப்பட்டு அதை ஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை சரி பண்ணி ஆகணும். ஹalleluya. அதுக்காக எல்லா இடத்துல கோபப்பட்டனே புலி சிங்கத்தை போல சீறி நிற்க கூடாது. கோபப்பட வேண்டிய இடத்துல நாம் கோபப்படணும். ஆனா கிறிஸ்துவின் அன்பு இருக்கும்போது நம்மளை குறித்து யாராவது கேவலமா பேசிட்டா, நமக்கிட்ட யாராவது சண்டை போட்டுட்டா நம்ம கோபப்படக்கூடாது. நீ பிசாசு பேசவில்லைன்னு சொன்னாங்க, ஆண்டவர் கோபப்படவே இல்லை. கோபப்பட்டாரா? என்ன பார்த்து என்ன அப்படி சொல்ற கேட்டாரா? இல்ல நினைச்சாரா? இல்ல. அவர் தாழ்மையா இருந்தார். அந்த நேரத்துல பொறுமையா இருந்தார். அதாவது சிலுவையில அவர் அவ்வளவு மோசமா அவரை காரி துப்பினாங்க, ஏசினாங்க. ஆனாலும் அவர் கிறிஸ்துவின் அன்பான அகாப்பே அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அவர் வாயை திறந்து ஒண்ணுமே பேசல. ஹalleluya. ஹalleluya. பிலாத்து கூட கேட்டார், நீ வாயை திறந்து எதுவுமே சொல்லல. அதான் இந்த நாட்களில நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுதான் குட் ஃப்ரைடே நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். ஹalleluya. அவருடைய பாட வர்ணங்களை குறித்து தியானித்து நாம் அன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? அந்த அகாப்பே அன்பு. அந்த அன்பு அவருக்கு இருந்தபடினால் தான் இது எல்லாம் நடந்தது. ஹalleluya. சினம் அடையாது, தீங்கு நினையாது. இந்த அன்புக்கு தீங்கே நினைக்காது, மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கவே நினைக்காது. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நம்ம யாருக்காவது அவர் தீங்கு நினைச்சாரா? ஹalleluya. ஹalleluya. அதாவது கெத்செமனே தோட்டத்துல காட்டி கொடுத்ததானே யாரு? யூதாஸ் காரியத்தை கூட நண்பனேன்னு சொல்றாரு. அதாவது அங்க கூட ஒரு மல்கூஸ்ங்கிற அதாவது சேவகனுடைய காதை வெட்டினா கூட அங்க கூட அற்புதம் செய்து அங்க கூட காதை எடுத்து ஒட்ட வைக்கிறேன். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அது தீங்கு நினைக்காது. விடு, என்னை காட்டி கொடுத்தான், விடு, என்னை இப்படி பண்ணானே அப்படின்னு நினைக்கவே இல்லை. பாத்தீங்களா? ஒரு சின்ன காரியத்துக்கு கூட அந்த கிறிஸ்துவின் அந்த அன்பு பாத்தீங்களா எப்படி எல்லாம் நம்ம செய்யணும்னா அந்த அன்பு தாங்க. அதுதான் பவுல் சொல்ற அன்பு பெரியது. அன்பு இருந்துட்டா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தீங்கு நினைக்கவே மாட்டோம். மனசுல தீங்கு செய்யாத ரெண்டாவது நீங்க நினைக்க மாட்டோம். மனசுல கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஹalleluya. அப்புறம் என்ன வசிக்கிறோம்? அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். யாருக்குன்னா ஒரு அநியாயம் நடந்தா ரொம்ப குஷி, ரொம்ப சந்தோஷம். வேணும், அவங்க தான் வேணும், படட்டும், நல்லா அனுபவிக்கட்டும். என்ன இப்படி சொல்லிட்டாங்கல்ல, என்ன இப்படி பண்ணிட்டாங்கல்ல, இப்ப அனுபவிக்கட்டும், வேணும். அப்படித்தான் அது இதுல வேற ஒரு நாள் இல்ல ஒரு நாள்
கேட்காம விட்டுருவாரா? கேட்கிறாரு பத்தியா இப்போ? பாத்தீங்களா? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கதை. அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். நம்ம அதை யோசிக்க வேண்டிய வேலையே இல்லை. நம்ம யாருக்குன்னா அநியாயம் நடந்துச்சுன்னா அதுல நம்ம சந்தோஷமே படக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்தில் சந்தோஷப்படும். கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சுன்னா சத்தியத்துல மட்டும் தான் சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. இந்த அன்பு என்ன செய்யும்னா சகலத்தையும் தாங்கும். இந்த அன்பு ஒன்னொன்னா எடுக்க போனா கண்டிப்பா ஒரு நீண்ட செய்தியாகும். நான் அவ்வளவு பெருசா உங்களை நீட்டிப்போ நான் விரும்பல. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு தான் இருக்கு. இந்த அன்பு இருந்துச்சுன்னா சகலத்தையும் தாங்கும். எவ்வளவு வந்தா கூட சரி, இந்த கிறிஸ்துவின் அன்பு, the preeminence of love அப்படின்னா யாருக்கு இந்த குவாலிட்டி, the higher quality, the remarkable quality அல்லது the excellence quality யாருக்கு இருக்கா? அது ஆண்டவராகிய கர்த்தருக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த கர்த்தருடைய சுபாவம் தான் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அந்த அன்பு தான் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறார். இந்த அன்பு இருந்துச்சுன்னா அது சகலத்தையும் தாங்கும். எவ்வளவு பிரச்சனை மட்டும், எவ்வளவு போராட்டம், வியாதியா, இக்கட்டா, கண்ணீரா, துக்கமா, வேதனையா, இந்த அன்பு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளலாம். எல்லாவற்றையும் தாங்குறதான ஒரு அன்பை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம், சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் விசுவாசிக்கும். நம்பும். இல்லங்க, என் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எவ்வளவு பிரச்சனை வந்தா கூட சரி, இல்ல கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இல்லங்க, இல்லக்கா, அப்படின்னா கர்த்தர் கைவிடவே மாட்டாங்க. அவர் என்ன நடத்துவாருங்க, எனக்கு விடுதலை தருவாருங்க. ஏன்னா நான் அவரை பற்றி நிற்கிறேங்க, நான் செபிக்கிறேங்க, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறாருங்க, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். ஐயோ கர்த்தாவே ஏன் விட்டுட்டு அந்த வார்த்தை வரவே வராது. அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருக்குமே, அந்த அகாப்பே அன்பு நமக்குள்ளே இருக்குமே, நிச்சயமா நாம் துக்கமான வார்த்தைகளை பேசவே மாட்டோம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முடியும் பதிந்த கத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்பும். அன்பு தாங்க சகலத்தை நம்பும். அன்பு இல்லைன்னா நம்ம எதையே நம்ப மாட்டோம். ஆண்டவரை கூட நம்ப மாட்டோம். கர்த்தர் மேல அந்த அன்பு இருந்துச்சுன்னா நாம் ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நம்ம நம்புவோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் நம்புவோம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அன்பு தான் நம்ம செய்து. அன்பு இல்லைன்னா கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் ஊழியக்காரரை நம்ம நம்பவே மாட்டோம். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாத இருக்கிறோமா அப்படின்னா கர்த்தர் மேல் உள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். எப்ப கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வருதோ நம்ம என்ன செய்ய முடியும்? சகலத்தையும் நம்பும். கடைசி என்ன வாசிக்கிறோம்? சகலத்தையும் சகிக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட சகிக்கிற தன்மையே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாருன்னா ஒண்ணு சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான் அவ்வளவுதான், அவங்க முடங்கி போயிடுவாங்க. சிலரே ஏதாவது ஒரு காரியத்தை யாராவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சபைக்கும் வரதுல கர்த்தரை விட்டே தூரமாய் பின்மாறி போயிடுறாங்க, பின்மாற்றத்துல போயிடுறாங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு கர்த்தருடைய அன்பு இல்ல. கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளபடியான கிருபையை கர்த்தர் ஊற்றுவா. ஆமென். சோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில எனக்கு இருக்கா, நான் செய்து கொடுத்துருக்கிறேன், ஆவியானோட பேசுறேன், உனக்கு இருக்கா? நீ எல்லாத்தையும் தாங்குறியா? எல்லாத்தையும் சகிக்கிறியா? அந்த அன்பு, அந்த சகிப்பின் தன்மை இருக்குதா? கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த உபவாச நாட்களிலே இப்படிப்பட்டதான வசனங்களை கேட்டு நான் உண்மையில அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனத்தின்படி எனக்குள்ள இருக்கா? இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கா? இப்படிப்பட்ட தன்மைகள், இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எனக்குள்ள இருக்கான்னு சொல்லி பார்ப்பது, நம்மை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு கால ஒழியாது. அன்பு ஒரு கால ஒழியாது. அதாவது நம்ம தீர்க்கதரிசனம் பேசிடலாம். அதாவது 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். நான் மனுஷ பாஷைகளே பேசினாலும், தூதர் பாஷைகளில் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால்
நான் சத்தம் விடுகிற வெண்கலத்தை போல இருப்பேன். மனுஷ பாஷை பேசுறோம், தூதர் பாஷைகள் கூட பேசுறோம், அதாவது அந்நிய பாஷைகள் கூட பேசினா நம்ம பேசுற அந்நிய பாஷை தூதர்களுக்கு தான் தெரியும். ஆமென் ஆமென் ஆமென். அதுதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, நீங்க ஜெபிக்கும் போது அதிகமா அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. ஏன்னா அந்த அந்நிய பாஷை யாருக்கும் புரியாது, பிசாசு கூட புரியாது. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நம்ம நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது எப்பன்னா சபைக்கு வந்தா நாலு பாட்டு பாடுனால இல்ல, அப்படி இல்லங்க. நீங்க தனிமையா இருக்கும்போது கூட ஆவியில நிறைந்து ஜெபிங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறபடி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இன்னது வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னது நம்ம அறியாத இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் செய்வார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் விண்ணப்பம் செய்யும்படியாய் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். தாவீது சொல்றார், நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். ஹalleluya. பாட்டை பாடுவது கூட நம்ம ஆவியில நிறைந்தவர்களாக பாட வேண்டும், கருத்தை உணர்ந்தவர்களாக பாட வேண்டும். ஜெபிக்கும் பொழுது கூட அந்நிய பாஷை பேசி எதுக்காக அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டிருக்கு? பெருமைக்காகவா? இல்ல, ஆவியானவரோடு பேசும்படியாய், ஆவியானவரோடு கூட உறவு கொள்ளும்படியாய், ஆவியானவரோடு கூட ரகசியங்களை பேசும்படியாய் அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய ஜெபத்தை பிசாசுக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. ஹalleluya. நீ என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட ரகசியமாய் பேசுறன்றத பிசாசு புரிஞ்சிக்கவே முடியாது. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு காரியம். ஒருவேளை நம்ம தூதர் பாஷைகளை பேசிடலாம், ஒருவேளை நம்ம மனுஷர் பாஷைகளை பேசிடலாம், ஆனா அன்பு நமக்கு இல்லாம போனா எப்பேற்பட்ட அன்பு? சகலத்தையும் தாங்குகிற அன்பு, நீதியை சாந்தமுள்ள அன்பு, பொறுமையா இருக்கிற அன்பு, இருமாப்பா இராத அன்பு, அயோக்கியமானதை செய்யாத, தற்பொழுவே நாடாத இந்த அன்பு நமக்கு இல்லைன்னா நீ தூதர் பாஷைகளை பேசினா கூட வேஸ்ட். ஹalleluya. சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் அவர் சொல்றா, நான் இருப்பேன் அப்படின்றாரு. பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்க இருப்பீங்கன்னு சொல்லல. பாருங்க அவர் எவ்வளவு உஷாரா ஆவியானவர் எழுதுறாரு. ஏன்னா நம்மள சொல்லிட்டா நமக்கெல்லாம் கோபம் வந்துடும். அதனால அவர் சொல்றாரு, ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென். பாருங்க, எங்க அன்புக்கு இருமாப்பா இராது, தன்னை புகழாது எல்லாம் சொல்லி அவர் சொல்றது மாதிரி ஆரம்பத்திலே சொல்லுகிறார். தன்னையே தாழ்த்திக்கிறார், தன்னை பத்தியே ஒரு சொல்றாரு, தன்னை பத்தியே ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறாரு. நான் இப்படி எல்லாம் இருந்தேன்னா ஒருவேளை நான் தூதர் பாஷைகளை பேசலாம், ஒருவேளை நான் மனுஷ பாஷைகளை கூட பேசலாம்னா எனக்குள்ள அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த அகாப்பே அன்பு, விட்டு கொடுக்கிற அன்பு, தியாகம் பண்ணுகிற அன்பு எனக்குள்ள இல்லாம போச்சுன்னா நான் எப்படி இருப்பேன்? ஓசையிடுகிற வெண்கலத்தை, சத்தம் இடுகிற வெண்கலத்தை போலவும் சும்மா டம டம டமன்னு சத்தம் போட்டுக்கிறது. ஆமென். காலியா இருக்கிற பாத்திரம் தான் என்ன செய்யுமா? காலியா இருக்கிற பாத்திரம் தான் சத்தம் போடும். நீங்க ஒரு தவளையில தண்ணி எடுத்துட்டு வாங்க, பாதி தவளை தண்ணி எடுத்துட்டு வாங்க, அது ஆடி 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 இருக்கிறத கொஞ்சமா உங்க மேலேயே ஊத்திட்டோம். ஆமென். அதே ஃபுல்லா எடுத்துட்டு வாங்க, நிறம் குடம் எப்பவுமே என்ன செய்யாது? தழும்பாது. நிறைஞ்ச குடம் எப்பவுமே அத ஷேக் ஆகாது, கீழே ஊத்தாது. நிறைஞ்ச குடமா இருக்கும்படி ஆவியானவர் விரும்புகிறார். ஹalleluya. அரைக்குறையா இருக்கிறவனை கர்த்தர் விரும்புறதே இல்ல. ஆனா சொல்றாரு, நீ அனல் இல்லாம குளிர் இல்லாம இருந்தா நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. நீ வேண்டான்னு புறக்கணிச்சு போட்டுருவேன். உன்னை அனல் இல்லைன்னா உனக்கு குளிரா இல்லை, இதுல இல்லாத அதுல இல்லாத இருக்காத, கர்த்தர் அதை வாந்தி பண்ணி போடுவார். வாந்தி பண்ணி போடுவேன்னு அர்த்தம் நீ வேண்டாம், நான் உன்னை உதறி விட்டுருவேன், நீ எனக்கு வேண்டவே வேண்டான்றாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நிறைஞ்ச குடமாக இருக்கணும். ஹalleluya. அவர் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து, எனக்கு ரொம்ப வருங்குதுங்க தீர்க்கதரிசன வருங்குது, ரொம்ப பேருக்கு தீர்க்கதரிசனம் சொல்றது தெரியுமா? அப்படி கூட இருந்தா நல்லது, கர்த்தர் கொடுத்த வரம் தான், சரிதான். ஆனா சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், நல்ல அறிவு இருக்கு, எல்லா அறிவை நீ அறிந்திருந்தா கூட சரி, ரகசியங்களை புரிந்து கொள்ளுகிற அறிவு உனக்கு இருந்தாலும் சரி, மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். என்ன ஆண்டு வசனத்துல சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், இந்த மலையை பார்த்து பெயர்க்க சமுத்திரத்துல தள்ளி விட்டு போக சொன்னாலும் என்ன செய்யுமா? அது அப்படியே
சொன்னார். ஏன்னா நம்ம விசுவாசம் அவ்வளவு பெருசு. இந்த விலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு சொல்றது எவ்வளவு விசுவாசம் என்ன சொல்லுங்க? கடுகளவுள்ள விசுவாசம். ஒருவேளை உனக்கு கடுகளவுள்ள விசுவாசம் இருந்து நீ அந்த மலையை பெயர்ந்து போன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு விசுவாசம் இருந்தா கூட சரி, அன்பு எனக்கு இராவிட்டால், திருப்பி சொல்றாரு, அன்பு எனக்கு எல்லா வரமும் இருந்து அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த அன்பு மட்டும் எனக்கு இல்லாம போனா நான் ஒண்ணுமே இல்லைங்க. வர இருக்கட்டும், விசுவாசம் இருக்கட்டும், ஐயோ என்ன அற்புதம் நடக்குது தெரியுமா, எல்லா சமாதானம் கீழே விழுறாங்க, விழட்டும், அற்புதம் நடக்குது, நடக்கட்டும். ஆனா அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இல்லைன்னா, சகலத்தை தாங்குற அன்பு, சரிமா பயிராத அன்பு, யோக்கியமானதை செய்யாத அன்பு, அதாவது அயோக்கியமானதை செய்யாத அன்பு, இப்படிப்பட்ட அன்பு, தாழ்மை உள்ள அன்பு, தன்னை புகழாத அன்பு நமக்கு இல்லைன்னா நாம் செய்யறதெல்லாம் வேஸ்டா போயிடும். மத்த 25 அதிகாரத்துல வாசிக்கிறபடி அக்கிரம செய்கைக்காரர் என்ன விட்டு அகற்றுங்கள் என்று சொன்னார். பாத்தீங்களா, வலது பக்கத்துல யாரும் இடது பக்கத்துல இருக்கிறவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரை என்ன விட்டு அகற்றுங்கள் என்று சொல்ற நிலைமைக்கு நம்ம வரக்கூடாது. வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிற நித்திய வீட்டுக்குள்ள பிரவேசிங்கள் என்று சொல்ற அந்த ஒரு சத்தத்தை நாம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அது இருக்கணும்னா முக்கியமானது அன்பு, முக்கியமானது அன்பு. அந்த அன்பு இருந்தா தான் நம்ம எல்லாத்தையும் தாங்கிக்குவோம், சகிச்சுக்குவோம், தாழ்மையா இருப்போம், அன்பில் கோபப்படாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு இந்த வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியும், ஆனா வாயாளவுல தான் இருக்கு. அது இன்னும் உள்ளத்துல போல, அது இன்னும் உள்ளத்துல போல. ஆண்டவர் இன்னைக்கு உபவாச நாட்களிலே, இந்த லென்ட் நாட்களிலே இப்பேற்பட்டதான வசனங்களை வாசித்து இந்த கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்குதான்னு நம்மை ஆராய்ச்சி பார்ப்பது நமக்கு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா இதுதான் கிறிஸ்துவின் இடத்துல இருந்த அன்பு. அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அவருக்கு அந்த அன்பு, நம்மேல் வைத்திருந்த அவருடைய அன்பு. ரோமர் 3 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா, இவ்வளவாய், அதாவது அவரையே தந்தரளின காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள இருந்ததான் அன்பு. அந்த அன்பு தான் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறாமைப்படாத அன்பு. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எனக்கு உண்டான யாவற்றையும், வாசிங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா, எனக்கு உண்டான யாவற்றையும், எனக்கு என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன்? அன்னதானம் பண்ணிடுறேன். அன்னம்னா சாப்பாடு, தானம். அப்படின்னா எனக்கு சாப்பாடு நான் நினைக்கிறேன், எனக்கு பிரயோஜனம் நான் நினைக்கிறேன், நான் வாழ்வதற்கு ஆதாரமா வைத்திருக்கிற பணம், பொருள் எல்லாமே சாப்பாடுன்னா அன்னதானம் வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல. உங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்கு, உயிரோட வைக்கிறதுக்கு காரணமா இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் என்ன செய்யறேன்? அன்னதானம் பண்ணிடுறேன். அப்புறமா என்னது? என் சரீரத்தை சுட்டெரிக்க கொடுக்கிறேன், ரத்த சாட்சியா கூட மறிக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் மறிச்சிடுறேன்னு சொல்லிட்டு நீ சுட்டெரிக்க நீ ஒப்பு கொடுத்தது சரி, அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா என்னங்க, நான் சாகுறேன். இது அன்பினால சாகுறது இல்ல, அன்பினால சுட்டெரிக்க ஒப்பு கொடுக்கறது இல்ல, பெருமைனால. என்னால முடியாதா? நான் பார் எப்படி நானு ஆண்டவருக்காக எப்படி நான் சுட்டெரிக்க ஒப்பு கூட அந்த பெருமை, ஐயோ நான் கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்ற அந்த தாழ்மையான அன்பு வருது. அன்பினால வரல, அது பெருமைனால வருது. பார் நான் இவ்வளவு கொடுக்கிறேன், பார் நான் இவ்வளவு செய்யறேன், பார் நான் இதை பண்ணிட்டேன், ஏதோ சபைக்கு அதை பண்ணிட்டேன், இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக செய்யறேன், அன்பினால வரல, பெருமைனால வருகிற காரியம். ஆண்டு சொல்றாரு, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. எவ்வளவுதான் நம்ம பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. அன்பு ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். நீங்க தசம பாகம் கொடுத்தீங்கன்னா
அன்னு சொல்றாரு, எனக்கு கொடுத்து பாருங்க, நான் வானத்தின் படைகளுக்கு திறந்து இடருக்குள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. 100, 30, 60 கர்த்தர் பலன்களை கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். எப்படி? இந்த அன்பினால நம்ம செய்யும் பொழுது. ஆண்டவர் தேவாலயத்துக்கு போனார், ஒரு விதவை 2 காசு போட்டாங்க. அங்க இருக்கிற பரிசேயர் எல்லாம் பார்த்தாங்க, என்ன இவ்வளவு கேவலமா 2 காசு கொண்டாந்து இந்த அம்மா போடுதேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், தனக்கு உண்டான எல்லாம் போட்டு வைத்தாங்க. இவர்களை பார்க்கல, அந்த அம்மா தான் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா அன்பினால போட்டாங்க. ஐயோ நான் வச்சுக்கணும், நான் என்னப்பா எனக்கு இல்லையே நினைக்காம அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த கிறிஸ்துவின் மேல இருந்த அந்த பாசத்தினால எனக்கு இல்லா கட்டி கூட பரவாயில்ல, ஏன்னா ஆண்டவருக்காக நான் காணிக்கை கொடுக்கணும்னு கொடுத்தாங்க. அதே மத்தவங்க என்ன செய்தாங்க, பெருமைக்காக எல்லாரும் பார்க்கட்டோன்னு பேக்கா கொண்டாந்து காணிக்கை பெட்டியில போட்டாங்க. அது அல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே. அவர்களுக்கு அன்பு இல்லை, அவர்களுக்கு பெருமை இருந்துச்சு. ஆனா எங்க அம்மாக்கோ அன்புனால செய்யறாங்க. ஹல்லேலூயா. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் 3ஆம் வசனத்தை வாசித்தோம். 8ஆம் வசனம் வாசிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாதே. ஆமாங்க, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போயிடும். நம்ம பாவம் செய்யும்போது கண்டிப்பா தீர்க்க தரிசனம் நம்ம விட்டு போய்விடும். ஆமென். கர்த்தர் நான் என்ன பயன்படுத்த முடியல, நான் ஆண்டவர் சமூகத்துல தகுதியா இல்ல, நான் கர்த்தர் இன்னொருத்தரை பயன்படுத்துறார். யாரை கொண்டாலே கர்த்தர் பேசுவார். ஆமென். கழுதை கொண்டே கர்த்தர் பேசினார்னா இன்னொரு விசுவாசத்தை கர்த்தர் பயன்படுத்த மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். அப்போ தீர்க்க தரிசனங்கள் கூட என்ன செய்யும்? ஒழிஞ்சு போயிடும். ஆமென். ஒழிந்து போம். அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம். ஆமாங்க, பாவம் செய்தனே தான் அந்நிய பாஷை இருக்காது. அந்நிய பாஷை பெற்றோம், ஆவில நிறைஞ்சோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், பிசாசுகளை ஓட்டி எல்லாம் கரெக்ட். ஆனா எப்ப கர்த்தருக்கு விரோதமாக இந்த அன்பு இல்ல, அன்பு செய்ய முடியாத, அதாவது அன்பினால் வராத காரியங்கள் எல்லாம் நம்ம இங்க செய்துட்டு இருந்தோம்னா தீர்க்கதரிசனம் ஒழிஞ்சு போயிடும், அன்பு ஒழிஞ்சு போயிடும், அதாவது அந்நிய பாஷை ஒழிஞ்சு போயிடும், எல்லாம் போயிடும். ஆமென். ஒண்ணு இல்லாத 0 நிச்சயம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அன்பு. அன்பு அன்பு இருந்தா தான் விசுவாசம் கூட வரும். அன்பு இருந்தா தான் நம்பிக்கை கூட வரும். ஆமா தானே? ஆமே. ஆபிரகாமுக்கு கர்த்தர் மேல அந்த அன்பு இருந்தபடினால் தான் அந்த விசுவாசம் வந்தது. ஹல்லேலூயா. இன்னும் நம்மளாவது நிறைய செய்திகளை கேட்கிறோம், பாடலை பாடுறோம். ஆபிரகாமுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் ஆபிரகாமுடைய உள்ளத்தை கர்த்தர் மாற்றி வச்சிருந்தாரு. ஆமென். ஆபிரகாம் எதுவுமே கேட்காத ஒரு விக்கிரகத்தை செய்கிறதான ஒரு மனுஷனை கர்த்தர் அழைத்தாருன்னா ஆண்டவர் மேலோட்டம் அழைக்கல, அது உள்ளத்துல ஆவியான உள்ளத்துல புகுந்து அந்த உள்ளத்துல அந்த விசுவாசத்தை வார்த்தை கர்த்தர் எழுதி வைத்து விட்டிருந்தார். அதனால ஆபிரகாமுக்கு அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லன்னா ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் வந்திருக்காது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். கல்லான நிறுத்தத்தை எடுத்து போட்டு சதையான நிறுத்தத்தை கொடுத்து நம்முடைய சதையான நிறுத்தத்துல கர்த்தர் என்ன செய்யறாரா? கர்த்தருடைய வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் வசனத்துல வாசிக்கிற பரிசுத்த ஆவியினாலே கர்த்தர் என்ன செய்யறாரு? அவருக்கு பயப்படுகிற பயத்தை கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. வசனம் சொல்லுது. எல்லாமே ஆண்டவர் செய்கிற காரியம் தான். அப்ப அந்த அன்பு நமக்கு இல்லைன்னா, கர்த்தர் மேல உள்ள அன்பு இல்லைன்னா நம்ம செய்யறது எதுவுமே பிரயோஜனப்படாது. ஒன்றுமே எல்லாமே யூஸ்லெஸ்ஸா போயிடும். எதுவுமே ஆசீர்வாதமா இருக்காது. அன்பு. இந்த வசனத்தை நீங்க வீட்டுல கூட வாசித்து ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் அழிஞ்சு போயிடும். நிறைவானது எப்ப வரும்? அன்பு வரும்போது மட்டும்தான் வரும். அன்பு, இந்த கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்கு இல்லாம இருந்ததா நம்ம எல்லாம் இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்க மாட்டோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்காது. நம்மளோட இந்த அக்கிரமத்துல அநியாயத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா அந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்துச்சு பாருங்க. நம்ம நீடிய பொறுமை உள்ளவராக, நம்ம தயை உள்ளவராக, ஹல்லேலூயா, நம்ம அன்பு காட்டினவர்களாக, அதாவது அவர் ஜீவனையே கொடுத்து அந்த அன்பை காட்டினார் பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்தோஷமா பெருமையா தேவசமா சொல்றாங்க. அதற்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அன்பு தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம், அதாவது 11ஆம் வசனம், நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தைய போல பேசினேன். பாத்தீங்க, நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன்,
கரெக்ட் தானேங்க? கரெக்ட் தானே? இப்போ நம்ம ஆதிக்ஷா குழந்தைக்குது, அது குழந்தையா இருக்கும்போது அது குழந்தைய போலதான் பேசும், குழந்தைய போலதான் யோசிக்கும். குழந்தை நம்மள யோசிக்கிற மாதிரி அது யோசிக்காது, ஏன்னா அது குழந்தை. ஆனா நம்ம எல்லாரும் குழந்தைகள் அல்ல. இந்த ஆவிக்குரிய குழந்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆவிக்குரிய குழந்தை அப்பதான் ரட்சிக்கப்பட்ட குழந்தை. அது குழந்தை, அது குழந்தைய போலதான் யோசிக்கும், பேசும், சிந்திக்கும், எல்லாம் செய்யும். ஆனால் நான் புருஷனான போதோ, நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகள் எல்லாம் நான் என்ன செய்தேன்? ஒழித்து விட்டேன். நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் கூட குழந்தை மாத்தான் முறிக்கிறது, குழந்தை மாத்தான் கோபப்படுறது, குழந்தை மாத்தான் இது வேணும்னா வேணும்னு ஆண்டுகிட்டே அடம் பிடிக்கிறது, பெற்றோர்கிட்ட அடம் பிடிக்கிற காலம் எல்லாம் போயிடுச்சு. இப்ப விசுவாசிங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவரே நீர் எனக்கு இது கொடுத்தே கொடுக்கணும் கட்டாங்க, எவ்வளவு வருஷமா கேட்கிறேன், இது எனக்கு ஆகணும் ஆண்டவரே, இது எனக்கு பண்ணி தரணும் ஆண்டவரே. ஆண்டுகிட்டே அடம் பிடிக்கிற குழந்தைங்க மாதிரி பவுலப்போஸ்தலன் சொன்னா, புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகள் எல்லாம் விட்டு விட்டேன், ஒழித்து விட்டேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவருடைய லைஃபே சொல்றாரு, அவருடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாக சொல்றாரு. வேற எங்க எக்ஸாம்பிள் தேடாதீங்க. என்ன பாருங்க, நான் குழந்தையா இருந்தேன், எனக்கு தெரியல, புத்தி இல்ல, ஞானம் இல்ல, கிறிஸ்துவ எல்லாம் போய் துன்பப்படுத்திட்டு இருந்தேன், சபைகள் எல்லாம் போய் துன்பப்படுத்திட்டு இருந்தேன். இப்ப நாங்க புருஷனான போதோ, எப்ப ரட்சிக்கப்பட்டேனோ, எப்ப ஆண்டவரா ஏற்று என்னை சந்தித்தாரோ அப்பொழுது நான் புருஷனாக மாறிவிட்டேன். இப்ப நான் குழந்தைக்கு ஏற்றவைகள் எல்லாம் விட்டு விட்டேன். இப்ப நான் புருஷனா நிக்கிறேன். என் கிறிஸ்துவுக்காக நான் ஒரு போர் சேவகனா நான் நிக்கிறேன். ஹalleluya. அதான் புருஷன், அதான் ஆண் மகன், அதான் நான் எந்த சவாலா இருந்தாலும் கீழே வாசிக்கும் போதெல்லாம் வாசிக்கிறோம். அதாவது காற்றினாலும் அந்த உத்திரத்தினாலும் சொல்லுங்க, கப்பல் சேதத்தினால வந்தது, அப்புறம் மனுஷனால வந்தது, எவ்வளவு காரியத்தை சொல்றாரு. இது எல்லாம் வந்துச்சு, ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிப்பவன் யார்? ஏன்னா அவர் புருஷனாயிட்டார். இப்ப அவரை பிரிக்கவே முடியாது. எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டியதெல்லாம் ஒழித்து விட்டுட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் ஒழித்து விட்டேன், இப்பொழுது நான் புருஷனா நிக்கிறேன் கிறிஸ்துவுக்காக. திருமணமாகாதவர் எவ்வளவு நிருபங்களை அவர் எழுதுகிறார், எவ்வளவு நிருபங்களை எழுதுகிறார். ஏன்? புருஷனானபடினால, அந்த கிறிஸ்துவின் அன்பு தனக்குள்ள இருந்தபடினால, அந்த கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு அவர் அநேக நிருபங்களை எழுதுகிறதை பார்க்க முடியும். 12ஆம் வசனம், இப்பொழுது கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். ஹalleluya. இப்போ நம்ம எப்படி பார்த்திருக்கிறோம்? ஆண்டவரை கண்ணாடியில பார்க்கிற மாதிரி பார்த்திருக்கிறோம். ஆமென். ஏன்னா நம்ம இன்னும் பாவ சுபாவத்தில் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் அசுத்தமான கண்களாய் காணப்படும். கர்த்தரை நாம் பார்க்க முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, இப்ப நம்ம கண்ணாடியில பார்க்கிற விதமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். என்ன அழகான வார்த்தை பாருங்க. இப்ப நான் குறைச்சல் உள்ளவன் தான். நான் என்னென்னலாம் எனக்கு நான் அறியப்பட்டிருக்கணுமோ அதெல்லாம் நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறியப்பட்டிருப்பேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். அறிந்து கொள்வேன். இப்பொழுது சொல்றார், இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகளில் அன்பே பெரியது. இந்த அன்பே நமக்குள்ள இருக்கட்டும். இந்த அன்பு ஃபுல்லா நமக்குள்ள நிரம்பும்படியாய் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். அன்பு தாங்க பெருசு. இந்த அன்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்டு 20, 30, 40 வருஷங்களா இருக்கு, 50 வருஷமா கூட இருக்கலாம். இந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. இந்த பாடம் நடந்தே நாட்களிலே அந்த கிறிஸ்துவின் அன்பு அவருக்குள்ள இருந்தபடினால் தான் அவர் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டார். உனக்காக அவர் துக்கப்பட்டார், ஈட்டினால குத்தப்பட்டார், வாளினால அடிக்கப்பட்டார். கோரமான சிலுவை சுமந்து கொல்கொதா வரைக்கும் சுமந்து சென்றார். அது நம்முடைய பாவங்களை சுமந்து சென்றார். பிதாவின் அன்பு அவருக்குள்ள இருந்தபடினால் தான் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார், எல்லாவற்றையும் தாங்கினார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். அவர் வாய் திறந்து ஒன்றும் பேசல. அதாவது ஏசாயா 53 அதிகாரத்துல வாசிக்கிறோம்,
ஹalleluya. மயிர் கத்தரிப்பதற்கு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போல வாய் திறவாதிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமாங்க, அவர் வாய் திறக்கல. எதுக்கு? நம்ம உள்ள நீடிய பொறுமையினாலே, நம்ம வைத்த நீடிய பொறுமை. ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம். அவர் அயோக்கியமானதை செய்யல, அயோக்கியமானதை யோசிக்கல, யோக்கியமானதை செய்தார், யோக்கியமானதை சிந்தித்தார். என் ஜனத்தை நாம் மீட்க வேண்டும், என் ஜனத்துக்கு ரட்சிப்பை உண்டு பண்ண வேண்டும். ஹalleluya, என் ஜனத்தை நான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கேடு அடைந்தார். அவர் அந்த கேடு அடைந்தார். அவர் முகத்துல அழகு இல்ல, அவர் முகத்துல சௌந்தரியம் இல்ல, அவர் எல்லாவற்றையும் நமக்காக இழந்து விட்டார். ஏன்னா அந்த அன்பு, அகாபே அன்பு, அந்த அன்பினால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை நேசிப்பார் யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்ல, ஓ எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லைன்னு சொல்லி, ஐயோ நான் நேசிக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு சொன்னவங்க இன்னைக்கு எனக்கு விரோதமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? உண்மையில அன்பு காட்ட முடியாது. ஓ ஸ்தோத்திரம். உண்மையில அவர் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கும்படியாய் உன்னை ரட்சித்ததான் ஆண்டவர் முகமாய் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உன்னை பலப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அன்பினால் உன்னை நிரப்பும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. சகலத்தையும் சகிக்கிற அன்பு, சகலத்தையும் தாங்குற ஒரு அன்பு, பொறுமையா இருக்கிற அன்பு, கோபப்படாத ஒரு அன்பு, இப்பேற்பட்ட அன்பை கட்ட உன்னிலே ஊற்றும்படியாய் இந்த காலவழியிலே உன் பக்கமாய் ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை நிரப்பும்படியாய் விரும்புகிறார். ஒருவேளை நீ தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனா இருக்கலாம், ஒருவேளை தூதர் பாஷைகளை மனுஷர் பாஷைகளை பேசுகிறவங்களா இருக்கலாம். அன்பு நமக்கு இராமல் போனால் நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இந்த அன்பை தான் கத்த விரும்புகிறார். அன்பு, 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 கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, the preeminence of love. அதாவது அந்த அன்புக்கு பாத்திரமுள்ளவர் அவர் ஒருவர் மட்டும்தான். The famous person for love is only God. ஆண்டவர் மட்டும்தான் remarkable God. அவர் அன்புக்கு remarkable ஆன கடவுள் அவர் மட்டும்தாங்க. ஹalleluya. அந்த அன்பினால கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய், அந்த அன்பினால கர்த்தர் என்னை நிரப்பும் ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே ஒருவரை கூட அந்த அன்பினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அன்பை கொடும், எல்லாவற்றையும் சகிக்கூடிய அன்பை தாரும், தற்பொழிவாய் பேசாதபடிக்கு அந்த அன்பை தாரும், பொறுமை இல்லாத ஒரு அன்பை தாரும். ஆண்டவரே தாழ்வுள்ள அன்பை தாரும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் செபத்துல வாங்க, எல்லாரும் செபத்துல வாங்க. ஆண்டவர் என்னோடு பேசினார், நம்ம ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரப்பா. ஒருவரை கூட ஆண்டவரே விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அன்பே பெரியது. அந்த அன்பு எங்களுக்கு இருந்துச்சுன்னா விசுவாசம் வரும், எங்களுக்கு அன்பு வந்துரும் ராஜா. ஆவியானவரே அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும், அந்த அன்பை எங்களுக்கு தாரும். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத இருக்கிற ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான காலவளைக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஒருவேளை நாங்க அதிகமா கேட்ட வசனங்களா இருந்தாலும் ஆவியானவர் இந்த காலவழியில இந்த அன்பை குறித்து எங்களோட இதை பற்றி இருப்பது நன்றி ராஜா. ஆமாப்பா, இந்த அன்பை நாங்க சிலுவையில பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அன்பை நாங்க இந்த சிலுவையில பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்காக தொங்கப்பட்டீரே, எங்களுக்காக ஆணிலால் கடவப்பட்டீரே, எங்களுக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காக கட்ட ஈட்டினால குத்தப்பட்டீரே, வாளினால் அடிக்கப்பட்டீரே ராஜா. எங்களுக்காக சுத்தப்பட்டீரப்பா, ஏற்றப்பட்டீரே. அப்பா, அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்பை எங்களுக்கு இல்ல கட்டாவே, சீக்கிரமாய் கோபப்படுற ஆண்டவரே, ஒண்ணுனா 9 பேசுற அளவுக்கு நாங்க இருக்கிற ராஜா. எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு இரக்க செய்யும், தயவு செய்யும். அந்த அன்பினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே. இந்த பாடுமன்றத்தின் நாட்களிலே ஆண்டவரே பாடுமன்றங்களை அதிகமாக நினைத்து தியானித்து கர்த்தாவே, கிறிஸ்துக்குள்ள நாங்கள் பலனடை எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை முற்றிலும் அன்பின் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, ஜெப வழியில ஜெபத்துல தரித்திருக்கும் பொழுதே இந்த வல்லமை பாய்ந்து செல்லட்டும். கிறிஸ்துவின் மகிமை ஒவ்வொரு இடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே விரோதமாய் போராடுகிற அந்தகார கிரியைகள்
கூட இந்த நாட்களில் கிறிஸ்துவோடு கூட அதிக நெருங்கி கிட்டி சேருகிற பிள்ளைகளாகும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.